இறைவனை கண்டு கொண்டேன், அறிவாய் இறைவனை காணுகின்றேன். ஐயா கூட நின்றுவீங்க, அந்த சின்ன அனுபவம் சொன்னாங்க நல்லா இருக்கு. ரொம்ப நாள் எனக்கு வந்து வைக்காக அது சின்ன 2 அனுபவம் சொன்னா நல்லா எனக்கு. ஆமா, அன்னையோட இருந்தீங்க வாழ்ந்தீங்க, அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை எனக்கு. ஏன்னா தெரியாத இப்ப நம்ம இருந்துட்டு சாமி கும்பிட்டதோட நம்ம தெரிஞ்சவங்க இருக்கீங்க, சுத்தி ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, எல்லாரும் கிடந்திருக்கோம். வாழ்க்கை வாழ்க்கலமுடன். அதாவது மகிழ்ச்சி கூட பழகின காலம், பேசுனது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தெய்வத்து கூட வாழ்ந்த மாதிரி ஒரு அனுபவம் தான். அது எப்பவுமே ஒரு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியா இனிமையா இருக்கக்கூடியது. ஒரு சிலது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னன்னாக்கும், சில நண்பர்கள் எல்லாம் நம்ம வந்து மகிழ்ச்சி பற்றி சொல்லும் போது கேலி பண்ணுவாங்க. எல்லா சாமி மாதிரி தான் இப்போ இவரும், நீ சும்மா சாமி சாமின்னு சொல்லி ஏமாத்த நம்ம நண்பர்கள்லாம் நம்மகிட்ட உரிமையை பேசுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நண்பர்கள் எல்லாம் சரி பரவாயில்ல, நீங்க என்ன மாதிரி நினைச்சுக்கீங்க, நான் சொல்றதுக்காக நீங்க ஒரு தடவை வாங்க, வந்து ஒரே ஒரு தடவை வந்து சாமியை பார்த்துட்டு வாங்க, அப்புறம் அதுக்கு பின்னாடி உங்களுக்கு விருப்பம்னா நீங்க ஃபாலோ பண்ணலாம், இல்லை வேண்டாம்னு சொல்லிடு. அப்படி சில நண்பர்களை வந்து சாமியை பார்க்க வைக்கிறதுக்கு என்னுடைய வற்புறுத்தலுக்காக வர்றாங்க. அவங்களுக்கு வெறியும் இல்லை, ஆனா இருந்தாலும் நான் நண்பன்கிற முறையில் சொல்லும் போது நமக்கு மதிப்பு கொடுக்கறதுக்காக வர்றாங்க. அப்படி சிலர் எல்லாம் வந்து சாமிஜி அப்ப வாழ்ந்த காலத்துல அவர் பேசும்போது, அந்த உரையாற்றும் போது கூட்டிட்டு வந்து உட்கார வைப்பாங்க. அந்த சாமியோட அந்த மீட்டிங் முடிச்ச பின்னாடி அவங்க கிட்ட பார்த்தா அவ்வளவு ஒரு மாற்றம் வந்திருக்கும். அவங்க என்னன்னா, அதை நான் கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தனால, என் மேல இருக்க கோபத்தினால இன்னைக்கு சாமி கிட்ட எதையாவது 2 கேள்வியை கேட்டு இக்கட்டில மாட்டி விடணும் அப்படின்னு மனசுக்குள்ள வருவாங்க. அவங்க கடைசியில என்ன சொல்றாங்கன்னா, அவங்க என்ன கேட்கணும்னு நினைச்சாங்களோ அந்த பதில் அவர் பேசும்போதே சொல்லிட்டு வந்திருப்பாரு. அப்போ மனசுக்குள்ள ஒரு கில்ட்டி கான்ஷியஸ், என்னடா நம்ம நினைச்சா அவர் சொல்லிட்டாரு. அதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னாக்கும், நான் கூட்டிருந்த ஒரு நண்பர், நான் கேட்ட கேள்விக்கு பதில் கரெக்டா சாமி சொல்லிட்டாரு. அந்த பதில சொல்லும் போது என்ன பார்த்தே சொல்றாரு சாமி. அவருக்கு அதான் ஆச்சரியம். 500 பேர் இருக்கிற கூட்டத்துல கரெக்டா என் முகத்தை பார்த்து அந்த பதில் எனக்கு சொல்றாரு. அப்பா, நான் உன்னை இது வரைக்கும் நீ எத்தனையோ திட்டிருப்பேன், ஏன்னா ஒரு நண்பருக்கு முறையில நான் இன்னைக்கு உண்மையில சாமிஜியை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் ஒரு தெய்வ பிறவி, நல்லதுதான் நினைக்கிறார். ஏன்னா அவருடைய ஃபீல்டு அப்படி, அவர் உட்கார்ந்தாருன்னா அந்த ரூம் முழுக்க அப்படியே அது பரவிடும். அப்படியே பார்ப்பார், அவர் ஸ்கேன் பண்ற மாதிரி பண்ணுவார். பேசிட்டு அவர் பேச ஆரம்பிச்சா எல்லாருடைய மனசுக்குள்ள கேள்விக்கு பதில் வந்துகிட்டே இருக்கும். அவங்கவுங்களுக்குரிய பதில் அங்கே வந்து சேர்ந்துடும். அப்படி சாமிஜி வந்து ஒரு தெய்வம் என்ற நிலையிலே வாழ்ந்தார். எல்லா மனித மனங்களையும் புரிந்து கொண்டார். எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் உதவி செய்யணும் என்று ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு துடிப்பு இருந்துகிட்டே இருக்கணும். அதனாலதான் மகிழ்ச்சி நமக்கு அந்த 2 பண்பாடு கொடுத்தார். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அப்படி மகிழ்ச்சி எப்பவுமே ஒரு அன்பும் கருணையும். யாரு மகிழ்ச்சியை பார்த்தாலும் போதும், ஜஸ்ட் அந்த பார்வை போதும், அது வரைக்கும் இருந்த எண்ணங்கள் எல்லாம் மாறிடும். அப்படி வந்து ஒரு ஒரு தெய்வமாக வாழ்ந்தவர் மகிழ்ச்சி. நிறைய அனுபவங்கள் இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அனுபவங்களை சொன்னேன். இன்னும் அவருடைய ஒவ்வொரு இதுவும் இன்னும் சொல்ல போனா, நம்மள மாதிரி சாதாரணமா இருக்கவங்களுக்கெல்லாம் நன்னாக்க, நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்கெல்லாம் எப்படி நடக்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்போ நமக்கும் கூட மகிழ்ச்சி கூட இவ்வளவு நாளா இருக்கிறோமே, எப்போச்சும் மகிழ்ச்சி கோபிப்பாரா பார்க்கலாம். நானும் அவர்கிட்ட கிட்டத்தட்ட 20-25 வருஷம் பழகணும். ஒரு முறை கூட அவர் கோவிச்சு பார்த்தது கிடையாது. நம்மெல்லாம் ஒரு நாளைக்கு வீட்டுல எத்தனை நேரம் கோவிக்கிறோம். சின்னந்தவத்தில் டாபிக் எடுத்துட்டு வந்து அன்னைக்கே கோவிப்போம் நம்ம. அதை எடுக்கிறது அவங்களுக்கு, கோவிக்கிறது நமக்கு. ஆனா ஒரு முறை கூட அவர் கோவித்து பார்த்தது கிடையாது. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலை வந்தா கூட அதை அப்படியே ஒரு மகிழ்ச்சியா மாத்தி அவர் ஒளிய கோவிக்க மாட்டார். அது மாதிரி அவர் பழகும் போது பாத்தீங்கன்னாக்கும், பெரிய மினிஸ்டர் வந்தாலும் அந்த மினிஸ்டருக்கு என்ன மரியாதை கொடுத்து பேசுவாரோ அதேதான் சாதாரணமா ஒரு கூட்டுற ஆள் போய் மகிழ்ச்சிட்டுனாலும் அதான் பேசுவார். மனிதரை தெய்வமாக மதித்தார். வேறுபாடே அவர்கிட்ட கிடையாது. அந்த மகிழ்ச்சி மேல இருக்கக்கூடிய அன்புனால்தான் அத்தனை பேரும் அப்படி ஓடி ஓடி வேலை செய்வாங்க. நாளியார்ல பாத்தீங்கன்னா அந்த அட்டண்டர்ல இருந்து ஒவ்வொருத்தரும் அந்த மகிழ்ச்சியை நினைப்புல வச்சு ஓடி, இத்தனைக்கும் மகிழ்ச்சி போய் யாரையும் அப்படி செய்ய பிடிச்சுன்னு கேட்கறது கிடையாது. அந்த அன்பு மகிழ்ச்சிக்காக செய்யணும், மகிழ்ச்சிக்காக செய்யணும், எல்லாம் அவங்கவுங்க வேலையை பெர்ஃபெக்டா செய்வாங்க. நீங்க ஆலியாருக்குள்ள உள்ள வந்து பாருங்க, கேட்ல இருந்து எங்க பார்த்தாலும் வாழ்க்கை வாழ்க்கணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க.
அது மகிழ்ச்சி வாழ்ந்த காலத்துல இன்னும் அது அதிகமா அதை உணர முடியும். ஏன்னா அவருடைய அந்த ஃபீல்ட் அப்படி பரவி இருக்கு. அது உள்ள வந்துட்டா போதும், அது நம்ம எரியாம ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் இருக்கும். அவர் என்ன பேசினாலும் சரி காது கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அவர் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். இந்த பிரம்மஞான கோர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நல்லா ஒரு 20 முறை எடுத்திருப்பேன். என்ன அதே சப்ஜெக்ட் தான், ஆனா அவர் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவர் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு சந்தோஷம், மனசுக்குள்ள சந்தோஷம். அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்குள்ள கொஞ்சம் 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 உள்ள போய் பதியும். அப்படி அவர் ஒரு தெய்வமாக வாழ்ந்தார். அவ்வளவுதான் சொல்ல, ஒரு தெய்வம் என்ற நிலையில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படி ஒரு மனித உருவிலே ஒரு தெய்வமாக வாழ்ந்தார். ஒரு அன்பும் கருணையுமோடு வாழ்ந்தார். எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருந்தார். அதனால அப்படிப்பட்ட ஒரு மகான் நமக்கெல்லாம் குருவா கிடைச்சது நான் பெற்ற பாக்கியம்தான். அந்த திருமூலர் குருவை சொல்லும்போது சொல்வார், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே என்று சொல்லி இந்த குருவை பத்தி சொல்லும்போது சொல்வார். அப்படி குரு ஒரு தெய்வமாக வாழ்ந்தார். அவரை நினைச்சாலே நமக்கு ஒரு உயர்வு வரும். அவர் சொன்ன கருத்துக்களை நம்ம பேசினாலும் நமக்கு அந்த உயர்வு வரும். அவர் கொடுத்த பயிற்சிகளை செய்தால் இன்னும் பல மடங்கு நமக்கு உயர்வு வரும். குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாத குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும்.